கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். தனது பதவியேற்பில் ஹெட்கேவருக்கான துதிப்பாடல் பாடியதன் மூலம் RSS அமைப்பிற்கு மறைமுக செய்தி சொல்லியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜகவுக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பரிசீலனை நடந்தபோது நயினார் நாகேந்திரனை அந்த பொறுப்புக்கு பரிசீலிப்பதில் RSS அமைப்புக்கு தயக்கம் இருந்ததாக கூறப்பட்டது. திராவிட இயக்க பின்னணியில் இருந்து வந்த தலைவர் என்பதோடு இந்துத்துவ செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருந்தவர் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக பொறுப்பேற்கக்கூடியவர் தீவிரமான செயற்பாட்டாளராக இருக்க வேண்டும், இந்துத்துவ அமைப்புகளோடு அணுக்கத்தை பராமரிக்க வேண்டும். நயினார் நாகேந்திரன் இதற்கு ஈடு கொடுப்பாரா என்று RSS தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் பாஜக தேசிய தலைமை RSS தலைமையை இந்த விஷயத்தில் இணக்கத்துக்கு கொண்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்தகைய சூழலில் பதவியேற்பின் போது நயினார் நாகேந்திரன் ஒரு பாடலை பாடினார். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். அதன் பின்னணி குறித்து புதிய தலைமுறை விசாரித்த போது, கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்வோம், லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம் என்ற அந்த பாடல் RSS இயக்கத்தினரால் பாடப்படும் பாடல் என்பது தெரிய வந்தது. இந்த பாடலில் வரும் கேசவன் எனும் சொல் RSS நிறுவனர் கேசவ பலிராம் ஹெட்கேவரை குறிக்கிறது. நயினார் நாகேந்திரனை ஏற்க RSS கடைசி வரை தயக்கம் காட்டிய சூழலில் அந்த இயக்கத்துக்கு மறைமுக செய்தியை வெளிப்படுத்தும் வகையிலேயே இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது.